ஜல்லிக்கட்டுக்கு அடுத்த பிறகு இந்த புரட்சி நிச்சயமாக இன்றே வெற்றி பெற்று நினைக்கின்றேன். எவ்வளோ கோடி கொள்ளாட்சி இருந்தாலும் கவலை இல்லை. அந்த ஹைட்ரோ கிளாஸ் அந்த இதை உடனடியாக நீ தொலை போட்டு எடுத்ததெல்லாம் தூக்கின்னு போயிடணும் ஒரு வாரத்துக்குள்ளே. இந்தியாவுக்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்குகிறது. இளைஞர்கள் பட்டாளம் புகுந்து விட்டது. ஏழை எளிய மக்களுக்கும் இந்த கேள்வி கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 49,000 கோடி ரூபாய் இதில் அவர்களுக்கு வருமானம் வருமாம். ஆனால் மத்திய அரசுக்கு வெறும் 1,600 கோடி ரூபாய் தான் இதில் கிடைக்கும். கடந்த பல தலைமுறைகளாக தமிழர்களுக்கு உணவளிக்கிற இந்த காவிரி டெல்டா பகுதி அழிந்து போகும். ஹைட்ரஜன் கேஸ் எடுப்பதற்கு தடை வேண்டும் என்று கேட்டு கிராம மக்கள் குழுமியிருப்பது உண்மையிலே ஒரு தேவையான புரட்சி. ஜல்லிக்கட்டுக்கு அடுத்த பிறகு இந்த புரட்சி நிச்சயமாக இன்றே வெற்றி பெற்று நினைக்கின்றேன். ஒரு வார காலம் அவகாசம் மத்திய மாநில அரசுகளுக்கு. எவ்வளோ கோடி கொள்ளாட்சி இருந்தாலும் கவலை இல்லை. அந்த ஹைட்ரோ கிளாஸ் அந்த இதை உடனடியாக நீ தொலை போட்டு எடுத்ததெல்லாம் தூக்கின்னு போயிடணும் ஒரு வாரத்துக்குள்ளே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். ஒரு வாரத்தை செய்யலைன்னா நிச்சயமாக வழக்கு தொடர்பேன் உச்ச நீதிமன்றத்தில். கிராம மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கணும். நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கவலை அதை பற்றி. இன்றைக்கி அதை நிறுத்தணும். அதுக்காக தான் சென்னையில் வந்தேன். வரவையிலேயே பல அராஜகங்கள் நடந்தது. அதையும் மீறி நீ வந்து வாய் தெரிவித்து போயிருக்கேன். இது வெற்றி விழா, வெற்றி புரட்சி, மக்களுடைய புரட்சி. இனிமேல் மத்திய மாநில அரசுகள் மக்களை சந்தித்து ஒரு கோரிக்கைகளை கேட்காமல் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இது இரண்டாவது புரட்சி. இந்தியாவுக்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு விளங்குகிறது. இளைஞர்கள் பட்டாளம் புகுந்து விட்டது. ஏழை எளிய மக்களுக்கும் இந்த கேள்வி கேட்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த தமிழக மக்கள் நலன் காக்க 120 வயது வாழ்வேன். நிச்சயமாக இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் மத்திய மாநில ஈடுபடக்கூடாது. நரேந்திர மோடி அரசு இந்தியா முழுவதும் 31 இடங்களை கண்டெடுத்து இந்த இடங்களில் ஏராளமான எரிவாயு, பெட்ரோலியம் பொருட்கள் இருக்கின்றன, ஹைட்ரோ கார்பன் எரிபொருட்கள் இருக்கின்றன. இவற்றை எடுப்பதற்கு மத்திய அரசுக்கு போதுமான பணமோ தொழில்நுட்பமோ வசதிகளோ இல்லாததால் நாங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு இவற்றை தாரை வார்க்கிறோம் என்று அறிவித்து நெடுவாசல் பகுதியை ஜெம் லெபார்டரிஸ் என்கிற கர்நாடக மாநிலத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி எம்பி சித்தேஸ்வரா என்பவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த 31 இடங்களிலும் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு இந்த தனியார் நிறுவனங்கள் உள்ளே இருக்கிற அத்தனை எரிபொருட்களையும் அள்ளி தோண்டி எடுத்து லாபம் சம்பாதிக்கலாம். கிட்டத்தட்ட 49,000 கோடி ரூபாய் இதில் அவர்களுக்கு வருமானம் வருமாம். ஆனால் மத்திய அரசுக்கு வெறும் 1,600 கோடி ரூபாய் தான் இதில் கிடைக்கும். ஆக தனியார் நிறுவனங்கள் லாபம் சம்பாதிப்பதற்காக பொதுமக்களுக்கு சொந்தமான பொது சொத்தான இந்த எரிபொருட்களை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். நெடுவாசல் பகுதியில் எப்படி நடக்கும் போது இந்த பகுதியிலே உள்ள நிலவளம் பாதிக்கப்படும், நீர் ஆதாரங்கள் அழிந்து போகும், நிலத்தடி நீர் கெட்டு போகும், விவசாயம் இல்லாமலாகி போகும். விவசாயம் இல்லாமலாகும் போது கடந்த பல தலைமுறைகளாக தமிழர்களுக்கு உணவளிக்கிற இந்த காவிரி டெல்டா பகுதி அழிந்து போகும். இன்னும் ஏராளமான தலைமுறைகளுக்கு உணவளிக்க வேண்டிய இந்த பகுதி கெட்டுப்போகும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் இந்த திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். எங்கேயோ இருக்கிற பணக்காரன் கட்சிக்காரன்னா எல்லாரையும் தூக்கி கொடுத்துருங்க. அப்ப அது கட்சிக்காரன்னாக்கா எல்லாரையும் தூக்கி கொடுக்கறதுக்கு பொதுமக்கள் கிட்ட ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க மட்டுமே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு கேட்டுதான். எனக்கு எல்லாரும் தேவைப்படுறாங்க. 26 வருஷமா என் புள்ள குற்றவாளி இல்லைன்னு நான் எல்லா மேடையிலயும் சொல்லியிருக்கிறேன். அவனை விசாரணைன்னு கூட்டு போன நாள்ல இருந்து சொல்றேன் என் பிள்ளைக்கு அந்த கொலைக்கு தொடர்பு இல்லைன்னு. இப்ப ஒவ்வொருத்தரும் அவனுக்கு தொடர்பு இல்லைன்னு எல்லாம் விசாரிச்ச அதிகாரில இருந்து நீ தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள்ல இருந்து எல்லாம் சொல்றாங்க. மக்களோட நலன்ல அக்கறை வச்சு அதை என்னன்னு கேட்டு நாம அதை செயல்படுத்தணும். அதுதான் ஒரு நல்ல திட்டம். எல்லா மக்களும் எதிர்க்கும் போது வீட்டுக்கு இதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்றது சரி வராது. இப்ப ஜல்லிக்கட்டு பிரச்சனையில இளைஞர்கள்லாம் அங்க கடற்கரையில கூடின உடனே அந்த வாடி வாசல் திறந்த உடனே உலகமே திரும்பி பார்த்துச்சு தமிழ்நாட்டை. ஆக எல்லாம் ஒன்று
கொண்டுட்டாங்க. அவ்வளோ என்னத்துக்கு நான் சோறாக்கிட்டு வீட்டில் இருந்த பொம்பளை என்ன ரோட்டுக்கு தள்ளினது யாரு? பிரச்சனை பிரச்சனை. இப்போ பெண்கள்லாம் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் மன்சூர் அலிகான் சொன்னார் சீரியல் பார்க்கவே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னார் மன்சூர் அலிகான். இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் உருவாக்குறது யாரு? வசதியை எங்களுக்கு கும்பிடு போட்டு ஓட்டு வாங்கிட்டு நீ அனுபவிச்சுட்டு, ஆனா இந்த சோறு கடை தின்ன விடக்கூடாது எங்க தட்டி படிச்சா என்ன இது? எதுக்கு? ஹைட்ரோ கார்பன் திட்டத்தின் சம்பந்தமாக முதல்வரை சந்திக்க சென்ற குழுவில் நானும் ஒருவன். முதல்வர் இந்த திட்டத்தினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி நாங்கள் எடுத்துரைத்தில் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் அமுல்படுத்துவதற்கு எந்தவிதமான ஒத்துழைப்பையும் தமிழ்நாடு அரசு கொடுக்காது என்ற உறுதிமொழியை கொடுத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் எங்கள் கிராமம் சென்று போராட்ட குழு ஒருங்கிணைந்த போராட்ட கமிட்டியினரிடம் கலந்து பேசி முடிவை அறிவிப்பதாக வந்தோம். முதல்வருடைய அறிவிப்பில் போராட்ட குழுவினரும் சரி எல்லாருமே ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது, இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது. மத்தியிலிருந்து ஒரு அழுத்தம் நமக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இந்த போராட்ட குழு மத்தியில் கிடைக்கிறது. அதன் விளைவாக அந்த அழுத்தத்தையும் பெற வேண்டும் என்று இந்த போராட்ட குழுவினர் எதிர்பார்க்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இந்த போராட்ட குழுவின் ஒருங்கிணைந்த போராட்ட குழுவின் ஆலோசனையின் பேரில் இந்த போராட்டத்தை கைவிடுவதா என்பதை பற்றி அறிவிக்கப்படும்.